இந்த அன்றாட உன்னை வழிபட்டது உண்மையா இருந்தா இந்த கடைபிடி சிங்கமெல்லாம் வாட்டு பாலம் காட்டுக்குள்ள எங்க அண்ணாட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாம எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம வீடு கொண்டு போய் சேர்த்து சாமி கண்ணே மனிதனா வாழ்ந்து விட்டா ஒரு நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன் காலமும் சொல்லவே கை கூடி வராம ஒரு காலத்தின் சொல்லலையான மடிந்து விட்டேன் நானா நான் அடுத்த ஜென்மமாக உனக்கு புருஷனா பிறந்து இந்த கடனை நான் நிவர்த்தி செய்து விடுகிறேன் போயிட்டு வரேம்மா சுவாமி சாமி ஐயா சாமி ஐயா என்ன செய்த நான் யார் தெரியுமா? காட்டிலே வாழக்கூடிய நான் தான் வேடன். சரிங்க, அன்றா நமக்கு என்ன வேலை? என்ன வேலை? நாம காட்டுக்கு சென்று கை கை காட்டுல போய் நாம கைப்பில் அடிக்கணுங்க. ரைபிள் ஏற்றா பாடிச்சோம். ஆமாங்க, எடுத்து ஷூட் பண்ணா கிச்சு கரடி புலி சிங்கம் சென்னாய் சின்னாய் சொல்லாதீங்க. சென்னாய் இப்படி எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு கடிச்சா ஆத்த வேற ஓரத்துல ஒரு மூலையில வச்சு இழுத்தனா, ஒரு மூலையில வச்சு இழுத்தா இருக்கிற பாலெல்லாம் பூரா வந்துருமா வெளியா? இல்ல பல்லு இருக்கிறதுக்கு அதுக்கு பணம் கட்டி தெரியுமா? ஆத்தங்கர மூலையில ஆத்த வாய வச்சு இழுத்தணும். மீன் நண்டு தேடு பூரா நண்டு வாக்காளி அதெல்லாம் வந்துடும். சரிங்க, இப்ப என்ன வேலை நமக்கு? இன்னைக்கு எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. இந்த கானகத்துல என்ன கிடைச்சாலும் நீ திங்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடைச்சாலும் என்ன பண்ணுவீங்க? இருக்கிற பசிக்கு ஏண்டா ஒரு மனுஷனே எடுத்து அப்படியே சாப்பிடுறேன்னா நீங்க திங்க மாட்டியா? அப்படியே எடுத்து சாப்பிடுறேன்னா அது மட்டும் என்ன ஏமாத்திரம்? போய் தொலைவலாம். அம்மால எழுப்பலாம் சுட்டுக்கணும். எழுப்பு எழுப்பு. என்னடா வாசு வருது? வாசு வருதா? ஏன்னா நான் தாங்க குசு விட்டேன். அது இல்ல, என்னமோ நரவாட அடிக்குது. தெரியலீங்களா?
நேரம் பார்த்து எங்க போற பொம்பளை பார்த்தல அப்படியே விட்டுட்டு போயிடணும். இன்னைக்கு அடைந்தா இவ்வளவு அடையணும், இல்லைன்னா நாம செத்து போயிடணும். ஆமாங்க. கட்டிக்கிறோமே கடற்குழியோ இந்த ஆயிரமான காணகத்தில் விட்டுட்டு தன்னந்தடியாவது விட்டுட்டு அவர் எங்க போனாருன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் என் முந்தான சீலை கொஞ்சம் கிழிச்சு அவர் மேல போயிட்டு போனாரு. ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு இந்த கெதிகால வரணுமா சாமி? அப்படி இருந்தாலும் இந்த வீதியில் இந்த காணகத்துல இன்னும் 4 தடம் போகுது. இந்த 4 தடத்துல ஆனா ஒரு தடம் உங்க தாயார் வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லி அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் இதுக்குதான் சொல்லி இருப்பாரு. அப்படி இருந்தாலும் கண்ணம்மா ஏமா அப்படி இருந்தாலும் பாலாத பிள்ளை தாயார ஒண்ணு சொல்லுவாரு. ஆமாமா என்ன பண்றது? அப்படி இருந்தாலும் என் மண்ணை விட்டுட்டு எங்கேயா போயிட்டாரு. அப்படி இருந்தாலும் என் தாய் வீட்டுக்கு போலாமா போலாமா போலாமா. கோட்டை கட்டி போற ஆழ்வாயே அப்படின்னு நல்ல மகாராஜருக்கு ஒரு கொடுத்தேன் சொன்னம்மா. இந்த அலங்கோலத்தோட வந்தியம்மா. தாயார் வீட்டுக்கு வந்த மாதிரி நாடு நகரம் சொத்து சுகத்தனை இழந்து கணவரை இழந்து இப்படி அலங்கோலத்தோடு வந்தியம்மா. கணவர் எங்க போயிட்டார்? ஏமா இப்படி தனிவரமா வந்திருக்கிறியா அம்மா? அப்படி இருந்தாலும் இந்த நடந்த விஷயத்தான் நான் பிறகு சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட பிரகாரம் அம்மா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என் மகன் நல்லா வாழ்வா, என் மகன் நல்லா கொடி கட்டி ஆழ்வாயே. அப்படி என்ன அம்மா போனது போகட்டும், மன்னவர் போனால் போகட்டும். உன்னை மறுபடியும் நான் சுயமரம் வைக்கிறேன். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். எனக்கு ஆசைப்பட்ட பிரகாரமே முன்ன ஆசைப்பட்ட கேட்டு சுயமரம் நாட்டினீங்க. திருப்பி நீங்க சுயமரம் நாட்டிங்க. அப்படி சுயமரம் நாட்டி இந்த தமிழந்திரிக்கு மீண்டும் திருமணம் நடக்குதுன்னு சொல்லி நீங்க எல்லா நாட்டு மன்னர்களுக்கு 55 நாட்டு மன்னர்களுக்கும் மறுபடியும் சுயமரம் வைக்கிறேன். வீரராஜனுடைய மகனாகிய உத்தரப்பிரதேசத்திலே மகளாகிய சமயத்திற்கு சுயமரம் சொல்லி நான் அழைப்பு கொடுக்கிறேன். மன்னவரா இருந்தால் வருவார் இல்ல, அதனால அப்படியா மகளாகிய என் மகளாகிய தமயந்திரிக்கு 56 வருஷத்துக்கு ஹேமராஜ் மகன் தமயந்திரிக்கு திருமணம் என்று சொல்லி பரிசாட்டுகிறோம். ஆமாங்க எல்லாமே பண்ற மக்கள் வரட்டும்.